ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ கிரேவி கிழங்கு மசாலா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச வெங்காயம் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வதங்கும் வெங்காயம். என்னோடய வாய்ஸை கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இன்றைக்கி எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு, அதனால் பேச முடியல அவ்வளோவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு வதக்கிக்கலாம், மஞ்சத்தூள் வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 6 பொட்டேட்டோஸை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 விசில் கிட்ட. அதை நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இன்னும் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன் பொட்டேட்டோஸ் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிரேவியாக வர்றதுக்காக நான் பொட்டேட்டோஸை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் மசாலா நமக்கு திக் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். பாருங்கள், பொட்டேட்டோஸ்லாம் நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் நம்மளோட பொட்டேட்டோ கிரேவி ரெடி, கிழங்கு மசாலா. இதுக்கு மேலே நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கிறேன். நம்மளோட பொட்டேட்டோ கிரேவி கிழங்கு மசாலா ரெடி. நான் இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டேன். நீங்கள் பூரி இல்லை சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.